أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى في القرآن الكريم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين அளவற்ற அருளாளனும் நிகழ்ற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் அல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய ஜும்ஆ உரை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்னும் உண்டாகுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபி வழி நடந்தால் நரகம் இல்லை என்ற தலைப்பில் இந்த மாதத்தில் நம்முடைய ஜமாத் பிரச்சாரம் செய்து வருகிறது. நபி வழி நடந்தால் நரகம் இல்லை என்ற இந்த வார்த்தையை எல்லா முஸ்லிம்களும் ஒத்துக்கொள்வார்கள், யாரும் அதை மறுக்க மாட்டார்கள். சுமார் 50-55 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த வார்த்தை நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, பெரியார்கள்லாம். நபி வழி நடந்தால் நரகம் இல்லை, அதை நாடாத பேருக்கு சொர்க்கம் இல்லை என்று இஎம் ஹனீஃபாவுடைய பாடல். அருமையான வாசகம் இது. ஆனால் இந்த வாசகத்தை விளங்கி இருந்தார்கள் என்றால் இவ்வளவு தூரம் நாம் மக்கள் மத்தியில் இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரச்சாரம் செய்ய வேண்டியதில்லை. நபி வழி நடந்தால் தான் நரகம் இல்லை என்பதை புரிந்திருக்க வேண்டும். ஒத்துக்கொள்கிறார்கள் ஒழிய ஒத்துக்கொண்டபடி நடப்பதில்லை. நம்மளும் தான் நம்மிடத்திலும் பெரும்பாலும் எதை ஒத்துக்கொண்டிருக்கிறோமோ பெரும்பாலும் அதை நாம் நடப்பதில்லை. இந்த நபியை ஏன் இவ்வளவு உயர்வாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான்?
நபிகள் பெருமானாரை பற்றி திருமலை குர்ஆன் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, பல்வேறு வசனங்கள் சொல்கின்றன. உமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உலக மக்களுக்கெல்லாம் ஒரு அருள்கொடையாக நாம் அனுப்பியிருக்கோம். உலகத்துக்கேனா 10 பேர் 50 பேர் 100 பேருக்கு இல்ல, வேற யாரையாவது அப்படி சொல்லியிருக்கானா? ஒரு அவுலியா இந்த ஊருக்கே ரஹமத்து அப்படி ஏதாவது இருக்கா? ஒரு ஷேக் இந்த ஏரியாவுக்கு ரஹமத்து அப்படி இருக்கா? உலகத்துக்கே ரஹமத்துங்கிறான் அல்லாஹ். கற்பனை கெட்டாத வாசகம் இது. 700 கோடிக்கு மேல் முஸ்லிம்கள் இன்றைக்கு வாழ்கிறார்கள். முஸ்லிம் அல்லாதவருக்கும் சேர்த்து நபிகள் பெருமானார் அற்புதம் அருள்கொடை என்றெல்லாம் திருமலை குர்ஆன் சொல்கிறது. அப்படியானால் இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இதுவரை வாழ்ந்திருக்கிறார்கள்? கணக்கில்ல. இந்த உலகம் அழிவரை எத்தனை கோடி மக்கள் வருவார்கள் தெரியாது. இத்தனை கோடி மக்களுக்கும் அருள்கொடையாக அனுப்பப்பட்டவர்கள் நபிகள் நாயகம். இப்படி நபிகள் பெருமானாருடைய சிறப்புக்கு சொல்லி மாளாது, அதற்கு வார்த்தை இல்லை. ஏன்? எதனால் நபிகள் பெருமானாருக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு? அதற்கு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். ஏற்கனவே அந்த விஷயத்தை நான் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நபிகள் பெருமானுடைய ஒரு வாசகம் பல விஷயங்களுக்கு ஆதாரமாக இருக்கும். வச்சுக்கணும். ஒரு ஹதீஸ் இன்னைக்கு சொல்றேன், அந்த ஒரு ஹதீஸ் ஒரு விஷயத்துக்கு ஆதாரமா இருக்காது, பல்வேறு விஷயங்களுக்கு ஆதாரமாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு வசனத்திலும் நீங்கள் கவனிக்கலாம். பெரும்பாலும் உதாரணமாக நபிகள் பெருமானார் 63 ஆண்டு காலங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். 63 ஆண்டு காலங்கள். இதில் 23 ஆண்டு காலம் நபிகள் பெருமானுடைய வாழ்க்கை வரலாறுகள் தொகுத்து பாதுகாக்கப்பட்டு ஆதாரப்பூர்வமாக இருக்கின்றன. நம்ம எல்லாருக்குமே தெரியும். புகாரி, முஸ்லிம், அபுதாவுத், திர்மிதி, நசை, இப்னு மாஜா இப்படி நம்ம சொல்றோமே, எல்லாமே நபிகள் பெருமானுடைய வாழ்க்கை வரலாறுகள், வார்த்தைகள் எல்லாம் தொகுக்கப்பட்ட ஹதீஸ் நூல்கள். இது எல்லாருக்கும் தெரியும். 23 ஆண்டு காலங்கள் நபிகள் பெருமான் எப்படி வாழ்ந்தார் என்பதை துல்லியமாக பார்த்து விடலாம். ஆனால் இறை தூதராக நபியாக ஆவதற்கு முன்னால் எப்படி வாழ்ந்தார், அதற்கு பெரிய சான்றுகள் இல்லை. வரலாறுகள் இருக்காது, குறிப்புகள் இருக்காது. ஏன்? இறை தூதராக ஆன பிறகு கவனிக்கப்பட்டதை போல அதற்கு முந்தைய குறிப்புகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பெரும்பாலும் இருக்காது. அதே சமயத்தில் அதற்கு முந்தைய நபிகள் பெருமான் எப்படி வாழ்ந்தார் என்பதற்கு ஆதாரமாக குர்ஆனில் ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம் வருகிறது. அந்த ஒரு வாக்கியம் 40 ஆண்டுகள் நபிகள் பெருமான் என்ன செய்தார் என்பதை சொல்கிறது. ஒரு வாக்கியம் தான் அது. 40 வருஷத்தை சொல்லுங்க. 40 ஆண்டு காலங்கள் நபிகள் பெருமான் எப்படி இருந்திருப்பார் என்பதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஒரு வாக்கியத்துல சொல்றான். பெரிய வாக்கியம் இல்ல, ஒரு வரி தான். என்ன வரி? ஃபகத் லபித்து ஃபீக்கும் அம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். நபியே, இந்த மக்கள் மத்தியில் எவ்வளவு இஸ்லாத்தை சொல்கிறீர், அவர்கள் மறுக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள். அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லு. அல்லாஹ் சொல்றான், ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட கேளு. யார்ட்ட? மக்கா காபிர்கள்ட்ட, உன் சொந்த பந்தத்தை, உங்க தெருவுல, உங்க வீதியில, உங்க ஊர்ல அந்த மக்கள்கிட்ட பார்த்து நீ கேளு. என்ன கேட்கணும் தெரியுமா? லபித்து ஃபீக்கும் அம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். இதுகாலம் வரை, இதுநாள் வரை உங்களோடு தானே வாழ்கிறேன், யோசித்து பார்க்க மாட்டீர்களா என்று. இதுதான் முக்கியமான பாயிண்ட், முக்கியமான குர்ஆன் வசனம் இது. குர்ஆன்ல இவ்வளவு வசனம் இருக்கு. உங்களோடு இவ்வளவு காலம் நான் வாழ்ந்தேன், யோசித்து பார்க்க மாட்டீர்களா? இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? 40 ஆண்டு காலங்கள் உங்க முன்தில பிறந்த, உங்களோட வாழ்ந்த, உங்கள்ட்ட பழக எல்லாம் செஞ்சேன். யோசித்து பாருங்களேன். எந்த இடத்திலாவது பண்பற்று நான் நடந்திருப்பேனா? கேவலமாக நடந்திருப்பேனா? தவறு, ஒரு குற்றம், ஒரு கேவலம் ஏதாவது நான் செஞ்சிருக்கலாம்? ஒரு பொய், ஒரு பித்தலாட்டம், ஒரு ஏமாற்று என்று சவாலோட சொல்றான். ஏன் இதை சொல்றான்? என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஏதாவது குற்றம் இருந்தால் அதை வைத்துக் கொண்டு நீ இறைத்தூதர் இல்லை என்று சொல்லிவிடுங்கள், தப்பு இல்லை. நான் ஒரு கள்ளத்தனம் பண்ண, ஆகவே நீ இறைத்தூதரா இருக்க முடியாது. நீ பண்பற்று நடந்த, ஆகவே நீ இறைத்தூதரா இருக்க முடியாது. நீ ஒரு சாராய குடிச்ச, நீ இறைத்தூதர் அல்ல சொல்ல முடியுமா? இப்படி கேளுங்க. அல்லாஹ் ஒருவரும் சொல்ல முடியலையே, அபூ ஜஹல் சொல்ல முடியலையே. நபிகள் பெருமானாரை பைத்தியக்காரர் என்றான், குடும்பத்தை பிரிக்க வந்த ஒரு மோசக்காரர் இருந்தான். யாரு? அபூ ஜஹல் குரூப். அவன் கூட நபிகள் பெருமான் இப்படி கேட்ட உடனே பதில் சொல்ல முடியல. அபூ ஜஹல் போய் முகமது நபி சாராய கடையில ஒரு பார்த்தேன்னு சொன்னா,
அப்படி போக மாட்டாருன்றோம் அபுஜெயில். அதெல்லாம் இருக்காதுடா, அந்த மாதிரி ஆள் கிடையாது. அது அந்த கேவலமான செயல் அவர் செய்ய மாட்டாரு. ஒரு பொம்பளையை கைப்பிடிச்சிருக்கிறார், சீச்சா முகமது அதெல்லாம் இருக்காது. நபிகள் பெருமானாரை ஒத்துக்கொள்ளாதவன் கூட பண்பில் குறை சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. 40 ஆண்டு காலங்கள் எப்படி வாழ்ந்தார்கள் ஒரு வார்த்தை தான், வேற சான்றெல்லாம் பெருசா கிடையாது. குர்ஆன் போதும் நமக்கு. உங்களோடு நான் வாழ்ந்திருக்க என்ன குறை கண்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இப்படி கேட்க சொல்கிறான். இந்த சவால், இந்த வார்த்தை உலகத்தில் அபூபக்கர் சித்திக் கேட்க முடியாது. வச்சுக்கிடுங்க. நபிகள் பெருமானாருக்கு அடுத்த அந்தஸ்து யாருக்கு எல்லாருக்கும் தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி, உஸ்மான், அலி, இவர்களுக்கெல்லாம் பெரிய சிறப்பு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். சஹாபாக்கள் வேறு யாருக்கும் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. இந்த வார்த்தையை உங்களோடு தானே வாழ்ந்தேன், யோசித்து பாருங்களேன், சொல்ல முடியாது. வேற எந்த சஹாபி சொன்னாலும் உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்றான். எதாவது சொல்றேன், அதுக்கு குர்ஆன் வசனம் இருக்கு. வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன் நார், நீங்கள் நரகத்தின் விளிம்பில் கிடந்தீர்கள். நீங்கள் சஹாக்களே, அல்லாஹ் சொல்றான், முஹம்மது நபியினுடைய சஹாக்களே, சஹாபாக்களே, நரகத்தின் விளிம்பில் கிடந்தீர்கள். குந்தும் அலா ஷஃபா ஹுஃபா, நரக ஓரத்தில் இருந்தீர்கள். அப்படியே என்ன அர்த்தம்? நரகத்துக்கு போக வேண்டிய எல்லா தகுதி அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னு அர்த்தம். அநியாயம், பிராடு, ஏமாத்து, கள்ளத்தனம், கேவலம், அருவருப்பு, எல்லா வகையான குற்றமும் சஹாபாக்கள்ட்ட இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இருந்தது அப்படின்னு நான் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன் நார், நரகத்தில் விளிம்பில் கிடந்தீர்கள் நீங்கள். ஃபஅன்கதக்கும் மின்ஹா, அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான். யார? நாசமா போறீங்கிறான். நாசமா போய் நரகத்தை விழுற மாதிரி கிடந்தீங்க. என்னுடைய தூதர் இஸ்லாத்தை சொல்லி அந்த நரகத்திலிருந்து உங்களை காப்பாத்தி கொண்டு வந்தார். அதனால சஹாபாக்களை கூட எப்படி ஒரு காலத்து எப்படி இருந்த, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படி கேட்க முடியாது. ரசூலுல்லாஹ் கேட்கலாம், நான் உங்களோடு வாழ்ந்தேன். ஏன் இதை சொல்றேன்னா, அபூபக்கர் சித்திக் போன்ற சஹாபாக்களை அப்படி சொல்ல முடியாது. அப்புறம் அவுலியா அப்படின்னு சொல்ல முடியும்? முஹிதீன் சொல்லிடுவாரா? ஷாவுல் பாஷா சொல்லிடுவாரா? இதெல்லாம் அவுலியாக்கள் சொல்ல நினைக்கிற சஹாபாக்கள் இப்படி சொல்ல முடியாது. உங்களோட வாழ்ந்தேன், ஏதாவது குறை இருக்கா சொல்ல பார்ப்போம், அப்படி யாரும் சொல்ல முடியாது. சஹாபாக்கள் சொல்ல முடியாது. அவுலியா சொல்லிடுவாரா? சொல்ல முடியாது. எவ்வளவு பெரிய ஷேக், நீங்க சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? இன்றைக்கு நீங்கள் திருந்தி இருக்கலாம், அதல்ல விஷயம். இன்னைக்கு நீங்க திருந்தி வாழலாம். கடந்த ஆளுக்கு சொல்லுவீங்களா? வீட்டுல போய் ஊர்ல உங்களோடு தானே இருந்தேன், எந்த குறை கண்டீர்கள் சொல்ல முடியுமா? நான் எங்க ஊர்ல சொன்னா எங்க ஊர்காரங்களே சிரிப்பான், அல்லாஹ் அக்பர் இவனா அப்படின்றான். என்ன 20 வயசுல பார்த்திருப்பான், 15 வயசுல பார்த்திருப்பான். சவால் விட முடியாது. என்ன குறை கண்ட? அடிக்கிறவானே, 10 வயசுல இப்படி செஞ்சியா பாருங்க, இப்படி அடிக்கிறவானே. கட்ட மனைவிட்ட சொல்ல முடியுமா? உன்னோடு தானே வாழ்கிறேன், என்ன குறை கண்டாய் சொல்லி பாருங்களேன். எல்லாரும் உன் புருஷன் தான், நான் உன்னோட தானே வாழ்ந்தேன், என்ன குறை கண்ட? என்ன குறை உங்கள்ட்ட இல்ல, வாய மூடுங்க அப்படின்றோம். சாதாரண ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்றான். எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? 40 ஆண்டு காலங்கள் சொல்ல முடியுமாங்க? 40 வருஷம் உங்களோட இருந்திருக்க, உங்களோட பிறந்திருக்க, சொல்லுங்க பார்ப்போம். அதான் நபிகள் பெருமானார், சும்மா இல்ல. இறை தூதராக ஆவதற்கு முன்னாலே இவ்வளவு அருமையான முன்மாதிரியாக இருந்திருந்தார். இறை தூதர் ஆன பிறகு மெருகேற்றப்பட்டிருக்கிறது. நபியாவதற்கு முன்னாலே இவ்வளவு பண்பு, அல்லாஹ்வால் பாராட்டு பெற்றவர். நீ நபியாவதற்கு முன்னாலே இப்படிதான் இருந்தீர், அருமையா இருந்திருக்கிறது, நேர்மையா வாழ்ந்திருக்கிறது, ஒழுக்கமா இருந்திருக்கிறது, பண்பானதா இருந்திருக்கிறது, அல்லாஹ் பாராட்டுறான். நபியான பிறகு அதான் லகது கானலுக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அண்ணல் நபியை அழகிய முன்மாதிரின்னு எல்லா முஸ்லிம்களும் ஒத்துக்கிறான். எதுக்கு? நபிகள் பெருமானாருக்கு நம் நெஞ்சத்தில் எந்த இடத்தை கொடுத்திருக்கிறோமோ அந்த இடம் வேற யாருக்கும் கிடையாது. என்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கு இல்லை அந்த இடம், நான் பெற்ற பிள்ளைக்கு இல்லை அந்த இடம். ரசூலுல்லாஹ்க்குன்னு ஒரு இடம் வைக்கணும். அந்த இடத்துல வேற யாருக்கும் அந்த இடம் கிடையாது. என்னை பெற்றெடுத்த பெற்றோரை சொல்லிடலாம், எங்க அத்தா அம்மானா எனக்கு உயிர் சொல்லு, தப்பு இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் உயிருக்கு மேல அப்படி சொல்லுங்க. அந்நபி அவுலா பில் முஃமினீன அன்ஃபுஸிஹிம், இந்த நபி முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர். எனக்கும் என் பெற்றோருக்கும் எங்கள் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மாவாக அல்லாஹ் சொல்றான். அப்படி வச்சாதான் முஸ்லிம் அம்மா, அப்படி இருந்தா தான் ஈமான் அம்மா, இல்லனா ஈமான் இல்ல, முஸ்லிம் இல்ல.
இதெல்லாம் சிறப்புக்குரியதான சொன்னது. இதற்கு என்ன காரணம் என்பதற்கு 1008 காரணங்கள், பல்லாயிரம் காரணங்கள் இருக்கின்றன. சில விஷயங்களை நான் சொல்கிறேன். ஒரு சில விஷயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அனஸ் என்ற சஹாபி சொல்கிறார். அனஸ் என்பவர் நபிகள் பெருமானார் காலத்திலே சிறுவர். அவர் சொல்கிறார், தெருவில் செல்லும் போது அனஸ் என்ன செய்வாங்கன்னா, சஹாபி ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கெல்லாம் பிறகு அனஸ் பெரிய ஆளா ஆயிருப்பார்ல, அவங்க அவங்க தெருவில் போகும்பொழுது சின்ன பையங்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு யார் சொல்லுவா? அனஸ். அனஸ் என்ற சஹாபி தன்னையுடைய சிறுவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு இப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃபஅலுஹு, நபிகள் பெருமானார் இப்படிதான் நடந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் வாழ்க்கை என்ன, என்னைக்காவது ஒரு ஆள் சின்ன ஆளை பார்த்து ஸலாம் சொல்றது இல்ல. ரசூலோட வாழ்க்கையை சிறுவர்களை பார்க்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அழகிய முன்மாதிரிக்கு கோடி இசைகள் இருக்கலாம். இதெல்லாம் என் உள்ளத்தில் எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது, பேராச்சரியத்தை ஏற்படுத்திய விஷயம். ஒரு மக்க பஜர்த்து தான் படிக்கிற அலிப படிக்கிற பையனை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவாரா? கற்பனை பண்ணி பாருங்க. பெரிய சேர்த்து சொல்லுவாரா? ஒரு ஸ்கூல் வாத்தியார் தன்னுடைய மாணவனை பார்த்து குட் மார்னிங் சொல்லுவாரா? ஒரு இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் பார்த்து குட் மார்னிங் சொல்லுவாரா? உலகத்தை படைத்தவரின் தூதர் நபிகள் நாயகம். உலக மக்கள் முஸ்லிம்களை விட, முஸ்லிம்கள் உயிரை விட மேன்மையான நபிகள் பெருமானார் சிறார்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அனஸ் அதை சொல்றார், நபிகள் பெருமானார் அப்படிதான் செய்வார்கள். அழகிய முன்மாதிரி என்பது சொல்வதற்காக அல்ல, செய்து காட்ட. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஆனா செய்யறாருல, செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் இப்படிதான் இருந்தாங்கிறார்ல. ஏன் அப்படி செஞ்சாங்க? இந்த ஒரு விஷயம் தான். ஏன் அப்படி செஞ்சாங்க? இந்த ஒரு சின்ன விஷயத்துல பல விஷயங்கள் இருக்குங்க. ஒண்ணு, சிறுவர்கள் மீது அன்பு காட்டுறார்கள் என்பதற்கு இது ஆதாரம். ஒண்ணு. இரண்டாவது, சிறுவர்கள் உள்ளத்தில் நாம் சலாம் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குவதற்கு காரணம். சிறுவர்கள் மீது அன்பு செலுத்தினார்கள், அதற்கு இதுதான் ஆதாரம், சலாம் சொன்னது. இன்னொன்னு என்ன, சிறுவர்கள் மீது அன்பாக இருந்தார்கள், அதற்கு இதுதான் ஆதாரம். வேற என்ன ஆதாரம்? சிறுவர்கள் பிறரை பார்த்து சலாம் சொல்ல வைத்தார்கள், இது ஆதாரம். மண்டக்கரம் இல்லை எனக்கு, சின்ன பையங்களை பார்த்து சலாம் சொல்லுவாங்க, அவ்வளவு சாப்பிட்டு அவ்வளவு மக்களோட மக்களாக, நான் பெரிய ஆளு, நீங்க சின்ன பையன், இந்த ஆணவம் கிடையாது என்பதை காட்டுவதற்காக. அது மட்டும் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா ததுகுல் ஜன்னத் ஹத்தா துமினு வலா துமினு ஹத்தா தஹாபுன்னாங்க. நீங்கள் சொர்க்கம் போக வேண்டுமானால் ஈமான் வேண்டும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சொர்க்கத்துக்கு ஈமான் வேணும், எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு ஈமான் வேண்டுமானால் தஹாபத்தும், உங்களுக்குள் நேசமாக இருங்க, அன்பாக இருங்க. உங்களுக்கு அன்பு ஏற்பட வேண்டுமானால் என்ன செய்யணும்? அப்ஷு சலாம், சலாத்தை படித்துக் கொண்டிருங்கள். அப்ப இந்த சலாம் சொல்வதன் மூலமாக அன்பு கூடும், காழ்ப்புணர்ச்சியும் கொஞ்சம் கொஞ்சம் ஆதாரமா இருக்கு. இதுல அன்பு கூடுவதற்கும் சலாம், ஈமான் கூடுவதற்கும் சலாம், நேசம் வருவதற்கும் சலாம், காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் போவதற்கும் சலாம், அகந்தை கொள்ளாமல் இருக்க சலாம், படிப்பினைக்கு சலாம். எத்தனை ஒரு ஹதீஸ் எத்தனை விஷயங்களை உள்ளடக்கி பாருங்க. ஆகவே இந்த நபி அழகிய முன்மாதிரி தான். இந்த நபியோட நடந்து பாருங்களேன், நரகம் இருக்காதுதான், சொர்க்கம் தான் கிடைக்கும். இப்படி இன்னும் சில குறிப்புகளை சொல்கிறேன். துணுக்கு செய்திகள் வச்சுக்கோங்க. துணுக்கு செய்தி, சின்ன சின்ன விஷயம், கற்பனை கெட்டாத ஆச்சரியமான விஷயம். இதே இப்னு மஸ்ஊத் அவர்கள் அறிவிக்கிறார். அவரும் சிறுவர் தான், ரசூலுல்லாஹ் காலத்துல சின்ன பையன். அஜர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தும்பிய மினல் கைல் வ குன்து ஃபீமன் அஜ்ரா. நபிகள் பெருமானார் மக்கள் எல்லா சௌரம் அழைப்பாங்களாம். சின்ன பசங்க விட மாட்டாங்க. நம்ம எல்லாம் ஒரு 10-20 பேர் சேர்ந்து இருந்தாங்க, 2 சின்ன பையனா இருந்தா சின்ன பையன் போனா அப்படி சொல்லுவாங்க. புத்தி நம்மளுக்கு வருதா? பெரிய பெரிய ஆளுகள்லாம் உட்கார்ந்தா ஒரு 4 வயசு ஒரு 15 வயசு பையன் வந்தா என்ன செய்வான்? சின்ன பையன் அங்க போங்க. இப்படி ரசூலுல்லாஹ் காலத்துல நடந்ததே இல்லை. பசங்க அதுவும் போகலாம், சின்ன பையன் அங்க என்னடா வேலை? இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்துல நடந்தது இல்லை. நபிகள் பெருமானார் குதிரை பந்தயம் நடத்துவார்கள், வரிசை குதிரை. இவன் சொல்ற குர்து ஃபீமன் அஜ்ரா,
நானும் அதில் கலந்திருக்கிறேன். சின்ன பையன், பசங்க அந்த வாங்கம்மா ஏறுங்க குதிரையில, யார் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் போங்க. இது ஹதீஸ் புகாரில் இருக்கு. என்ன காரணம்? மக்களோடு மக்களாக இருந்தால்தான் இப்படி செய்ய முடியும். எந்த அஜர்த்தா இப்படி போட்டில கலந்துக்குவாரா? போட்டி நடத்துவாரா? அஜர்த்து சைக்கிள்ல போனாக்க, என்ன அஜர்த்து நீங்க சைக்கிள்ல போறிய அப்படின்னு கேட்கறான். ஓஹோ, நம்ம சைக்கிள்ல போகக்கூடாது இருக்கேன். அஜர்த்து சைக்கிள்ல போக மாட்டேங்காரு. என்ன அஜர்த்து நீங்க டீ கடைக்கு வந்திருக்கே? ஓஹோ, அஜர்த்து டீ கடைக்கு வரக்கூடாதோ அப்படி உட்காந்துட்டு போய் டீ வாங்கிக்கோடா. அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு வரட்டு கௌரவம். அது நபிகள் பெருமானார் சிறுவர்களோடு சேர்ந்து குதிரை போங்க, யார் போறாங்க போங்க என்று நபிகள் பெருமானார் சொன்னார். குதிரை பந்தயம் நடத்தினாங்கல்ல, குதிரையை பற்றி துல்லியமாக விளங்கியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனான்னு ஒரு சம்பவம் உண்டு. மதீனாவில் ஒரு முறை பயங்கரமான திடுக்கிட்ட பேச்சுக்கள் நடந்து கொண்டிருந்தன. எங்க பார்த்தாலும் திடுக்கமா இருந்துச்சு. என்ன நடக்க போதோ, பயங்கர கலவரம் வரப்போது போல் இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், கடுமையான ஃபீலிங் மக்கள்கிட்ட போய் இருக்கு. அந்த திடுக்கக்கூடிய இந்த ஏரியாவில் இருந்தா பெரிய கூட்டம் ஒண்ணு வருது, மதீனாவை துவம்சம் பண்ண வருது அப்படின்னு கேள்விப்பட்டு மக்கள் எல்லாம் இறங்கி தெருவுக்கு வந்து அந்த ஏரியாவை பார்த்து போறாங்க. இஸ்தக்பல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கள் எந்த திசையை நோக்கி போனார்களோ அந்த திசையில் எதிர் திசையில் இருந்து ஒரு குதிரை வந்தது. மக்கள் போறாங்கல்ல, இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு, மதியம் அடிச்சு ஒரு குரூப் வருது அப்படின்னு ஒரு கூட்டம் போகுது, சஹாபாக்கள் கூட்டம். எங்க சஹாபாக்கள் போகும்பொழுது எதிரில இருந்து ஒரு கூட்டம் வருது, எதிரில இருந்து ஒரு குதிரை வருது. கிட்ட வந்து பார்த்தா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா வர்றாங்க. குதிரையில சொல்லலாம் வந்துட்டு சொல்றாங்க, லம் துராஹு, திடுக்கிடாதீர்கள், பயமில்லை, வெறும் புரளிதான், ஒரு தடவை இல்ல, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஒரு மன்னர் இப்படி செய்வாரா? ஒரு ஜனாதிபதி, ஒரு பிரதமர், ஒரு முதலமைச்சர், ஒரு கவுன்சிலர் செய்வானா இப்படி? அடுத்த அங்க என்னன்னு போய் பார்த்துட்டு வா, இங்க என்னன்னு போய் பாரு. சஹாபாக்கள் இதை கேள்விப்பட்டு ஒரு பயங்கரமான பேச்சு நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு முந்தைய விஷயத்தை கேள்விப்பட்டு அட்வான்ஸாக நபிகள் போயிருக்காங்க. போயிட்டு வந்து சொல்றாங்க, லம் துராஹு, கவலை வேண்டாம், வெறும் புரளி, அது ஒரு வேலை இல்ல, போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஒரு மன்னர் சொல்றாரு, இந்த உலகத்தை படைத்தவுடைய தூதர் மட்டுமல்ல, அந்நாட்டு ஜனாதிபதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே ஓடி போய் பறந்து பார்க்கறதுக்கு 1000 பேர் இருக்கான். அடுத்தால ஏவல ரசூலா போறாங்க, வர்றாங்க, லம் துராஹு சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த குதிரையில இருந்து இறங்கிட்டு, ஹாதா பஹ்ருன், இது என்ன குதிரை, கடல் வேகத்துல போகுது. கடல் வேகம், அது அரபியுடைய ஸ்டைல், அது அரபில கடல் வேகம்பாங்க, நம்ம தமிழ்ல மின்னல் வேகம்ல, மின்னல் வேகத்துல பறக்குத அப்படி போம்ல. ரசூலுல்லாஹ் ஹாதா பஹ்ருன், கடல். அது கூட நான் வேகமா போறேன்னு சொல்லல, இந்த குதிரை என்ன போக்கு போகுது. ஹாதா பஹ்ருன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கற்பனை பண்ணி பாருங்க, அதுல கூட பெருமை பேசலையே. நான் தான் எவ்வளவு வேகமா போயிட்டு வந்து தெரியுமா, இந்த சவடாலாம் இல்ல ரசூலுல்லாஹ்ட்ட, இந்த குதிரை அவ்வளவு ஸ்பீடு. அது அபூ தல்ஹாவுடைய குதிரை. அபூ தல்ஹா போர்க்கள விஷயத்துல ரொம்ப கொஞ்சம் நுட்பமா இருப்பாங்க. அபூ தல்ஹா போர்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஆளு, நியாயமான போருக்கு, தர்ம யுத்தத்திற்கு. அதே அபூ தல்ஹா தான் ஒரு போர்க்களத்துல, இது துணுக்கு செய்தான். அந்த விஷயத்தை பாருங்க. ஒரு போர்க்களத்துல அம்புகள் இருக்கல, ஈட்டில் அடிப்பாங்கல்ல, போர்க்களத்தில் அடிப்பாங்க அம்பு. இன்றைய காலத்துல அதெல்லாம் இல்ல. அந்த அம்புகள் குறைவாக இருந்தது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்சுருஹாலி அபீ தல்ஹா, உங்க அம்புகளை எல்லாம் அபூ தல்ஹாட்ட கொடுங்க. ஏன்? அபூ தல்ஹா குறி வைப்பதில் கெட்டிக்காரர். இத்தனை பேர் இருக்கோம்ல, எல்லாருக்கும் குறி வைக்கிற திறமை இருக்காது, ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். சில பேர் ஒரு கல் எடுத்து அடிப்பான், ஒரு அடியில 5 மாங்காய் விழுந்துடும். நம்ம 10 கல் அடிப்போம், ஒரு மாங்காய் கூட விழாது. அப்படிலாம் இருக்கும் உலகத்துல. குறி அவ்வளவு துல்லியமா அடிக்கிறவன்லாம் இருக்கான். அதே மாதிரி அபூ தல்ஹா துல்லியமாக அடிப்பார்கள். 10 அம்பு அடிச்சாங்கன்னா ஒண்ணு கூட வேஸ்ட் ஆகாது. உன்சுருஹாலி அபீ தல்ஹா, உங்க அம்புகளை எல்லாம் அபூ தல்ஹாட கொடுங்க. இது ரசூலுல்லாஹ் சொன்னது. இந்த சம்பவத்திலிருந்து என்ன விளங்குது? ஒரு சரியான ஆளுமை கொண்ட புத்திசாலி, ஆளுமை,
கமாண்டிங் பவர், ஒரு சரியான ஆளுமை கொண்ட புத்திசாலி யார் தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சிருக்காது அந்த அவங்களுக்கு. அதே சமயத்தில் யார் யாருக்கு என்னென்ன திறமை என்பதை தெரிந்து வைப்பது அறிவாளி. இப்ப நான் இருக்கேன், எனக்கு எல்லா திறமையும் இருக்காது, எல்லா திறமையும் இருக்க வேண்டியதில்லை. இந்த வேலையை யார்கிட்ட கொடுத்தா அது உருப்படும் அது தெரியும். இந்த வேலையை அவற்றை கூட, இந்த வேலையை இவற்றை கூட, இந்த வேலையை கூட, இதை நான் வச்சுக்கிறேன். யார் யாருக்கு என்னென்ன தெரியும் என்பதை புரிந்திருப்பது அதிமேதாவி, பெரிய புத்திசாலி. அவ்வளவு பெரிய புத்திசாலியாக நபிகள் பெருமான் இருந்தார் என்பதற்கும் இது சான்று. உன்சுரோஹாலி அபி தல்ஹா, அபு தல்ஹாட்ட கொடுங்க. அபு தல்ஹா போர்க்களத்தில் இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அதே போர்க்களத்தில் அபு தல்ஹா பக்கத்துல நின்னுட்டு எட்டி பாக்குறாங்க. எட்டி பாக்குறாங்க அபு தல்ஹாவை தாண்டி. இதை அபு தல்ஹா கவனிக்காது. ரசூலை எட்டி பாக்குற மாதிரி தெரியல, பார்த்தாலே தெரியுமா லேசா எட்டி பாக்குறது. யார சொல்லலாம், லா துஸ்ரி, எட்டி பார்க்காதீங்க. நான் போர்க்களத்துல தீவிரமா இருப்பேன், நீ எட்டி பாக்குறிய. ரசூலா எட்டி பார்த்தாங்க, வேற எவரால் அபு தல்ஹா அடிச்சிட கூடாதுல்ல. நம்மளை நம்பி நிக்கிறாருல, அவருக்கு பாதுகாப்பு பார்க்கணும், எவனா அடிக்கணும் அந்த உஷாரா சொல்லணும்ல. ரசூலா எட்டி பாக்குறாங்க. இவர் என்ன சொல்றாரு அபு தல்ஹா, லா துஸ்ரி யா ரசூலல்லாஹ், எட்டி பார்க்காதீர்கள். இசைபுக்க சஹமுமின் சிஹாமில் கௌம், நீங்க எட்டி பார்க்கும் பொழுது எதிரிகளுடைய அம்பு உங்க மேல பட்டு. எனக்கு தெரியாது எவன் அடிக்காது, நான் அடிக்கிற காலத்துல இருப்போ நீங்க எட்டி பார்த்து அடிச்சுதானா உங்களை? நகரி தூர நகரிக்க என் நெஞ்சம் உங்களுக்கு கேடயமாகட்டும். நான் சாவுற யார சொல்லலாம், உங்களுக்கு எது வந்துடாம தன் தலைவுக்கு உயிரை கொடுக்க அளவுக்கு அவரு அவங்களுக்கு ஏன் அந்த எண்ணம் வந்தது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே ஃபலா தذهب نفسك عليهم حسرات, இந்த மக்களுக்காக உன் உயிரை விட்டு விடாதே. யாருக்காக? தன் மக்களுக்காக உயிருக்கு தயாராக இருந்தார் நபிகள் நாயகம். லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகுல் முஃமினீன், இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக நபியை உம்மை மாய்த்துக் கொள்ள போகிறீரா? நரகத்துக்கு போற எப்படி இவன் தாங்குவான்? நம்மோடு இவன் சொர்க்கம் வர வேண்டுமே என்ற ஆதங்கம், நம்மோடு சொர்க்கம் வந்துவிட்ட சகாக்களை யாரும் அடிச்சிடக் கூடாது என்ற கவனம். எட்டி பார்க்கிறாங்க. தன் நண்பர்கள் உயிர் பெயரக்கூடாது, தலைவர் உயிர் பெயரக்கூடாது. அது கூட ஒரு சான்று இருக்கு. நபிகள் பெருமானுடைய காலத்தில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அன்பிற்குரியவர்களே, அதே நபிகள் பெருமானுடைய காலத்தில் ஒரு சிறுவர், ஓலாமுன் யஹூதியன், யூத சிறுவர், முஸ்லிம் அல்லாத பையன், யூதர். அவரை பத்தி ரசூலுல்லாஹ் அந்த பையனை காணோம், அந்த குலாம காணோம், அந்த சிறுவரை காண, எங்க போயிட்டாரு? யார சொல்ல, அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை, மறியல, ரொம்ப நோயப்பட்டார். ஒரு சின்ன பையன். இதெல்லாம் நீங்க 1000 தடவை கேட்டுக்கலாம். நடந்தமா நம்ம? அதுதான் கேள்வி. இந்த ஹதீஸை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம நடக்கிறோமா? இந்த மாதிரி அக்க பக்கம் உடம்பு சரியில்லை, உடனே காய்ச்சல், உடம்பு சரியில்லை, ஒரு மரண போய் பார்த்திருக்கோமா? அக்கம் பக்கம் அதுல மேலோட அடுத்தோடுகளோட பாக்குறோமா? யாரோ ஒரு யூத சிறுவன் கேள்விப்பட்டு நபிகள் பெருமானார் போறார். அந்த பையன் படுத்து கிடக்காரு, உடம்பு சரியில்லாம. ரசூல்லா உட்கார்ந்து அவன் உடம்பு சரியில்லாம விசாரிச்சுட்டு, ரசூல்லாக்கு தாங்கல, இந்த பையன் மூத்தா போயிட்டான், நரகத்துக்கு போயிட்டானா என்ன வருது, ஈமான் கொள்ளணுமா இவன் அப்படின்னு ரசூல் சொல்ல, பையனை அஸ்லீம், முஸ்லிமுக்கு இஸ்லாத்துக்கு வந்துடுமா, முஸ்லீம் ஆயிடுறேன். அந்த பையன் சொல்றாரு, சொல்ல அஸ்லீம், நீ முஸ்லீம் ஆயிர, வந்துற, நான் போகக்கூடிய சுவனத்தை நீனும் அடைய வேண்டும் ஆதங்கம் தானே அது. எப்படி நரகத்தை அவன் தாங்குவான்? யாரோ ஒருவன், ஏதோ ஒரு மதத்துல உள்ளவர்களாக யூதன், அப்படி பார்க்கல சொல்ல, சின்ன பையன் எப்படி நரகத்தை தாங்குவான்? அஸ்லீம், நீ முஸ்லீம் ஆயிரு. அந்த சிறுவர் தன் தந்தையை பார்த்தார், பக்கத்துல அத்தா நிற்கிறார், அவர் யூதர். அத்தாவை பார்க்கிறான். ஏன் அத்தாவை பார்க்கிறான்? முகம்மது இஸ்லாத்து கூப்பிடுறாங்க, நம்ம முஸ்லீம் ஆயிட்டோம்னு சொன்னோம், அத்தா ஏதாவது சத்தம் போடுவாரோ, அத்தா கவலை வந்துருமோ, ஏதாவது சொல்லுவாரான்னு அத்தாவை பார்த்தார். உடனே அத்தா என்ன சொல்றாரு யூதர், அத்தி அபுல் காசிம், அபுல் காசிம் பின்னால பேரு, அவர் கட்டுப்படு, முகமது சொல்ல கேளு. இது கற்பனை கேட்டுதா? அடே, நான் யூதரா இருக்கேன், என் புள்ள நீ முஸ்லீம் ஆயிரு, நான் நரகத்துக்கு போனாலும் என் புள்ள நரகத்துக்கு போவான்னு அவர் நினைக்கிறாரு.
ரசூல்லா அந்த சிறுவன் நேரத்தில் போடுறேன்னு நினைக்காங்க. யாரோ ஒருவன் நரகத்துக்கு போகக்கூடாது என்பது நபிகளாருடைய எண்ணம். அந்த தகப்ப நம்ம நாசமா போறான்னு பரவாயில்ல, புள்ள நல்லா இருக்கட்டும், இதான இயற்கை. தான் புள்ள அழகா இருக்கணும் ஒரு தகப்பன் நினைப்பான். ஒரு குடியாரே அப்படித்தானே சொல்லுவாரு, நான் தான் குடிச்சு நாசமா போயிட்டேன், நீ அது பக்கத்துல போயிடாதா, தப்பு சொல்ல மாட்டானா? அதுல அத்தி அபுல் காசிம் முகமது பின்னால போமா, நீ முஸ்லீம் ஆயிர. ஏன் அப்படி சொல்றான்? நபிகள் பெருமாள் வாழ்க்கையை பார்த்திருக்கான் அந்த ஆளு. அப்பேற்பட்ட ஒரு மனிதன் அவனால பார்க்க முடியல, அவன் இஸ்லாத்துக்கு ஏத்துக்கிட்ட தயங்குறாரு அந்த ஆளு. நம்ம முஸ்லீம் ஆனா குடும்பத்துல அது பெரிய பிரச்சனையாகும், நம்ம இப்படி இருந்துட்டு போறோம், நீ நான் இஸ்லாம் ஆயிரு. உடனே அந்த பையன் அஸ்லம் முஸ்லிம் ஆனார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன்னார், இச்சிறுவனை நரகிலிருந்து காப்பாற்றி அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்றார்கள் நபிகள் சொன்னார். இந்த பையன் நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டுட்டானே, புகழெல்லாம் அல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹ். இது என்ன? நான் சொல்லிதான் இஸ்லாத்தை வந்தா என்ற கலக்கண வார்த்தை இல்ல, சொன்னல வந்தான்ல. நீங்க ஒரு ஆள்கிட்ட பேசி பாருங்க, தௌஹீத ஏகத்துவத்தை சொல்றிய, அவர் வந்துட்டாரு, நான் தானே அவரை பிடிச்சு அப்படி இப்படி பேசி இழுத்துட்டு வந்துடலாம், கிழிச்சு ஏங்குறான்ல, எப்படி வர முடியும்? இந்த கலா தஹதிமன் அபப்தாங்கிற நபியே, நீர் விரும்பக்கூடியவருக்கு நேர்வழி காட்ட முடியாது, அபூ தாலிபை நேர்வழி காட்ட முடியல. ஏதோ ஒரு சிறுவன் சொல்றாரு வந்துடுறான், நீ சொல்ற உள்ளத்தில் இஸ்லாத்தை ஏற்றுவது நான். அதனாலதான் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன்னார், இச்சிறுவனை நரகிலிருந்து காப்பாற்றி அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். கற்பனை பண்ணி பாருங்க, எதற்கெடுத்தாலும் புகழ் அல்லாஹ்விற்கே என்று சொன்னார்கள். அவர்களுடைய முயற்சியால் கஷ்டத்தால் 1000 வெற்றி கிடைத்தாலும் சரி, என்னால் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும். இந்த இதா ஜா ரசூலுல்லாஹ்ங்கிற சூறாவிலே வரும், கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் வருவார்கள், பெரும் கூட்டம் இஸ்லாத்தில் சேருவார்கள், எல்லாம் நாங்க பிரச்சாரம் பண்ணி தான் வந்தாலும் எவரும் சொல்லக்கூடாதாமா. என்ன சொல்லணும்? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்க, போலெல்லாம் அல்லாஹ்வுக்கு என்று சொல்லுங்கள் என்று காட்டி தந்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்மாதிரி என்று சொன்னால், அழகிய முன்மாதிரி என்றால், நபிகள் நடந்தால் நரகமில்லை என்று சொன்னால் சும்மா சொல்றது இல்லை. இந்த பாருங்க, ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடறேன், கடைசியில் சொல்ல வேண்டிய சம்பவம். சில ஹதீஸ ஆரம்பத்தில் சொன்னா நிறைய பேர் கேட்க முடியாது. ஏன்? ஆரம்பிக்கும் போது ஒரு 15 பேர் 20 பேர் தான் இருக்காங்க, முடிக்கிற நேரத்தில் கடைசி 5 நிமிஷத்துல 50-60 பேர் வந்துடுறீங்க. இந்த 50-60 பேர் லேட் ஆனதுக்கு என்ன எப்படிங்கிற ஹதீஸ சொல்லணும்ல, அது முதல்ல சொல்லி என்ன செய்ய? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம், யார் ஜும்மா தினத்தன்று முதலில் வருகிறாரோ, முதல்லனா பயான ஆரம்பிச்சு பெறவும் இல்லை, அந்த முதல்ல இல்ல, அதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முந்தி 3/4 மணி நேரத்துக்கு முந்தி நான் வரும்போது ஒரே ஒரு சகோதரர் உட்கார்ந்து இருந்தாரு. நான் ஒரு 12 மணி 12 ஆளுக்குள்ள வந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு சகோதரர் உட்கார்ந்து இருந்தார். அப்புறம் ஒரு 4 பேர், இவங்க 6க்கு போய் 15-20 பேர், இப்ப 50-60 பேர். கற்பனை பண்ணி பாருங்க. ஏன்? நபிவழி நடந்தால் நரகம் இல்லை, அழைக்க முன்மா நபிகள் போவாங்க சொல்றமே தவிர நடப்பதில்லை பெரும்பாலும். யார் ஜும்மா தினத்திற்கு முதலில் வருகிறார்களோ, அட்வான்ஸா வர்றாள், ஒரு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை. அடுத்த கேட்டகரி என்ன? மாடு குர்பானி கொடுத்த நன்மை, அப்புறம் ஆடு, அப்புறம் கோழி, கோழி முட்டை. கோழி முட்டை எப்படி குர்பானி கொடுக்கணும் கேட்காதீங்க. குர்பானினா அறுக்குதுன்னு அர்த்தம் இல்ல, குர்பானினா இறைவனை நெருங்குவதற்காக செய்யக்கூடிய அமல், அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம். உலகியானதான் இருக்கிறது, ரபஹனா இருக்கிறது. குர்பானி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ற பொருள் கிடையாது. குர்பானி என்றால் அல்லாஹை நெருங்குவதற்காக செய்யக்கூடிய வணக்கம். யார் முதலில் வருகிறார்களோ அல்லாஹை நெருங்குவதற்காக ஒட்டகத்தை தர்மம் செய்த நன்மை. ஒட்டகம் எல்லாருக்கும் தெரியுமில்ல. ஏன் லேட்டன் கேட்பாரு? எல்லாத்தையும் 1000 காரணம் சொல்லுவீங்க, ஏன் சும்மா லேட் ஆச்சு. அந்த 1000 காரணம் சொல்வது பொய். ஏன் பொய்ங்கிறேன்? யார் முதலில் ஜும்மாவுக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு உண்மையிலே ஒரு ஒட்டகம் கொடுக்கிறோம். ஒரு ஒட்டகம் என்ன ரேட்டு? ஒரு நார்மலான ஒட்டகம்னா 2 லட்சம் ரூபா வரும். சாதாரண ரொம்ப சிம்பிள் ஒட்டகம்னா 1 லட்சம், நல்ல ஹை லெவல்ல 4 லட்சம், ஒரு நார்மலா வச்சுக்குவோம் 2 லட்சம் ரூபா ஒரு ஒட்டகை. 2 லட்சம் ரூபாய் ஒட்டகைய ஒரு 100 ஒட்டகை கட்டி போட்டிருக்கோம், அப்படி வச்சுக்குவோம். 50 ஒட்டகை 100 ஒட்டகை. யார் முதலில் ஜும்மாக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு ஒட்டகம் பரிசு கட்டியாச்சு அப்படின்னா அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் வர மாட்டோம். இந்த வாரம் ஜும்மா முடிஞ்சு வீட்டுக்கு போறது இல்ல, இருந்துடுறோம், வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வந்து சொல்லிக்குவோம். ஒரு வாரம் உட்காந்துருவோம். 2 லட்சம் இல்லைங்க,
2 லட்சம் ரூபாய் கட்டி வச்சா என்ன ஆகும்? அப்ப அந்த 2 லட்சம் ரூபாய் ஒட்டகைக்கு மதிக்கக்கூடிய மதிப்பு இங்க உலகத்தில் மதிக்கக்கூடிய ஒட்டகைய மறுமையை மதிக்கிறது இல்லை. மறுமையில ஒரு ஒட்டகனா சும்மா வாங்க நீங்க நினைக்கிறீங்க? இந்த உலகத்தில் ஒரு தங்க ஒட்டகை இருக்கிற தங்கத்துல வைடூரியத்துல அந்த ஒட்டகை விட பல மடங்கு உயர்ந்தது மறுமையின் ஒட்டகை. அப்படின்னா தெரியுதா? அதுக்கு ஒரு ஹதீஸ் சொல்லி முடிச்சிடுறேன். மறுமையில் சூனத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடம், சாட்டை அடிப்பாங்கல்ல, சுட்டி வச்சிடலாம். எதில் வைப்பீங்க? ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல வச்சிடலாம் ஒரு சாட்டைய. மறுமையில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்று அந்த சொர்க்கத்தில் வந்த இடம் இந்த உலகத்தில் மொத்த இடத்தை விட சிறந்த சொல்லலாம். அப்ப மொத்த உலகத்தோட ரேட் என்ன? அந்த ரேட்டை விட ரேட்டு கூட அங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட். அதுக்கு அந்த ஸ்கொயர் ஃபீட் கொடுக்க வேண்டிய ரூபாய் எது? பணமா? அமல் தாங்க பேசு, நன்மை தாங்க பேசு. அங்க காசுக்கு போல நன்மை அளிக்கும். நன்மை அளிக்கக்கூடிய அளவுக்கு நபிகள் பெருமானார் பல ஆயிரம் முறை சொன்ன ஹதீஸ் இது. ஒவ்வொரு பள்ளிவாசலும் எழுதப்பட்ட ஹதீஸ் இது. ஆனாலும் முதல் சபலம் வரல. யோசிச்சுக்கிடுங்க. அழகிய முன்மாதிரி என்று சொல்வதற்காக நபிகள் பெருமானார் வந்ததில்லை, செய்து காட்டுவதற்காக வந்தார்கள். அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். இந்த அண்ணல் நபி அழகிய முன்மாதிரி யாருக்கு? அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களுக்கு, மறுமையை நம்பக்கூடியவர்கள் அழகிய முன்மாதிரி. அழகிய முன்மாதிரி சொல்வதற்காக அல்ல, அந்த அழகிய முன்மாதிரி எடுத்து நாம் நடந்தால்தான் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் இந்த உலகத்திலும் ஃபெயிலியர், மறுமையிலும் நஷ்டம்தான் என்பதை கவனத்தில் கொண்டு அதான் அல்லாஹ் அத்தான ரசூலா வக்கால் ரப்பனா இன்ன அத்தான சாத்தனா குபரானா ஃபாதல்லூன சபீலான ஒரு வசனம் உண்டு. யா அல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, அவன் தூதரை கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, கண்டவர்களுக்கு கட்டுப்பட்டு நாசமாய் போனேனே என்று நரகத்தில் சில முகங்கள் கிடந்து உழலும். அல்லாஹ் காப்பாத்தணும். நம்ம எப்படி இருக்கணும்? நல்ல வேளை நபி சொல்லை கேட்டேன், நல்ல வேளை அல்லாஹ்வை கட்டுப்பட்டேன், அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கத்துக்கு வந்து விட்டேன் என்ற எண்ணத்தில் அங்கே கூப்பாடு போடக்கூடிய அளவுக்கு நல்லவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்குவானாக என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.